தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு இடைபடும்படியா நம்ம அவர்ட்ட விட்டு கொடுப்போம். ஆண்டோடைய நாமம் வந்து நம்ம எல்லாரும் மூலமா மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்ம அழைத்ததின் நோக்கம், நம்மளுடைய வாழ்க்கையில அவர் வந்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அந்த சித்தத்தை நம்ம மூலமா ஆண்டவர் நிறைவேற்றணும். ஒவ்வொரு வாரமும் நிறைய மெசேஜஸ் கேட்கிறோம். நம்ம கிளஸ்டர்ஸ்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்றோம். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட வந்து அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு நிறைய கொடுக்கிறாரு. அப்போ நிறைய வசனங்கள் கொடுக்கப்படுறப்போ நம்மகிட்ட ஆண்டவர் வந்து நிறைய எதிர்பார்ப்பார் ஆண்டவர். அப்போ அந்த ஒரு ஆண்டவர் எதிர்பார்ப்ப நம்ம வந்து நிறைவேற்றக்கூடியவர்களா நம்ம மாறுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நேரத்திலேயே நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபினிஷிங் வெல், அதாவது ஒரு நம்முடைய ஓட்டத்தை ஜெயமா முடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய மினிஸ்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து ஆண்டவரை தேடுற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதான் நம்ம வந்து பிரசங்கியில நம்ம பார்க்கிறோம். பிரசங்கியோட இதுல வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு 7வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரசங்கி சொல்றான். ஒரு காரியம் வந்து நீ துவக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது முடிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு துவக்கம் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு கூட்டமா, கடைசி கால எழுப்புதலின் சேனையா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டருடைய பாரங்களை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து ஆண்டு நீங்க நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட துவக்கத்துல இருக்கிற நம்ம இந்த பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். நல்ல ஒரு ஸ்டார்ட் தான். ஆனா எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம பைபிள்ல நிறைய நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க சரியா முடிக்காத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாக்குறோம். நிறைய நேரத்துல அவங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப தப்பு பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாதியில ஆண்டவர்ட்ட வந்துட்டு அவங்க முடிவு வந்து பயங்கர அழகா ஆண்டவரோட முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? நல்ல ஆரம்பம் தான், நல்ல ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா முடிவு நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம முடிவுல நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை நான் ஆரம்பிச்சுட்டேன், ஆனா முடிவுன்னு ஒண்ணு நிச்சயமா என் வாழ்க்கையில வரப்போகுது. அந்த முடிவ நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நான் நடக்கிற அந்த பாதையில நான் முடிவை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ நான் என்னென்ன காரியத்துல நான் என்னுடைய கவனத்தை செலுத்தணும், எந்தெந்த காரியத்துல நான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. சோ அந்த ஆண்டவர் வந்து அந்த பினிஷிங் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு குயவன் வந்து ஒரு ஒரு மண் பாண்டத்தை அவன் செய்யறான். அவன் செய்யறப்போ வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஆனா எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த பினிஷிங் டச்ன்னு ஒண்ணு இருக்குது. அது எல்லாம் அழகா அதை செஞ்சு முடிச்ச பிறகுதான் அந்த பாத்திரம் வந்து அழகா தெரியும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம நல்லா ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே வருகிறார். ஆண்டவரு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறாரு. நம்மள அவருக்கு ஏற்ற பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை மாற்றிக்கொண்டு வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட இதுல ஒரு பினிஷிங் டச் நமக்கு நிறைய ஆண்டவர் கொடுப்பாரு. இதுலலாம் நீ இப்படி இதெல்லாம் செஞ்சா இன்னும் பினிஷிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பினிஷ் பண்றதுக்கு ஏத்த விதத்துல நம்ம அழகான பாத்திரமாய், ஒரு பயனுள்ள பாத்திரமா அவர் கையில இருக்கிறதுக்கு, நம்மளோட ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. முதலாவதா நம்ம பார்க்க போறது ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்ம வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரும். அதான் ஆண்டவர் சொல்றது. மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த ஆண்டவர் வந்து மரண பரியந்தம் உண்மையா இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நான் நல்லா என் ஓட்டத்தை நான் முடிக்கணும் அப்படின்னா, நான் வந்து உண்மையா இருக்கணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா மரண பரியந்தம். நான் இன்னைக்கு உண்மையா இருக்கிறேன், பாதியில நான் தடுமாறி போயிட்டேன், வழி மாறி போயிட்டேன் அப்படின்னா, அது வந்து நான் ஆரம்பிச்சது வந்து வேஸ்டா போயிரும். ஆண்டவர் வந்து நான் மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நம்ம படப்போகிற பாடுலாம் வரலாம் தான். பாடுகள் மத்தியிலையும் உண்மையா இருக்கிற ஒரு வாழ்க்கை.
உனக்கு பிரச்சனை வருது, நெருக்கம் வருது. ஓகே, உண்மைதான். ஆனா, நீ உண்மையாயிரு. நீ உண்மையாயிரு. உன்னுடைய நெருக்கத்த வச்சு நீ என்ன செஞ்சிராத, நீ ஆண்டவர விட்டு தூரமா போயிராத. அந்த நெருக்கங்கள வச்சுட்டு நீ சோர்ந்து போயி, நீ 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 என்னென்ன ஸ்டாண்ட் அதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி என்னென்ன காரியங்கள தீர்மானம் எடுத்திருந்தோமோ, அதெல்லாத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ அந்த ஃபினிஷிங்ல முக்கியமானது ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிற வேர்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இத யூஸ் பண்ற இடம் அடிக்கடி எங்க அப்படின்னா, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல ஃபெய்த்ஃபுல்னஸ் அ ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. அது அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவருக்கும் நமக்கும் இன்னைக்கு அதே ரிலேஷன்ஷிப் தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கிறோமா? அந்த அது மேரேஜ்ல அதாவது அன்ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது அது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரியம். அது ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறப்போ பிரிஞ்சு போகலாங்கிற ஒரு ஒரு அங்க ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாரு ஆண்டவர் ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகள்ல நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மள அப்படிதான் பாக்குறாரு. இது ஒரு மேரேஜுக்கான ஒரு உடன்படிக்கையா நம்மள இன்னைக்கு பாக்குறாரு. நம்ம எப்படி ஒரு மேரேஜ்ல ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோமோ, அதே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும். ஆனா நம்ம உண்மையா இருக்கிறோமா ஆண்டவருக்கு? ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வெளிப்படையா எல்லாரும் பாக்குறப்போ நல்லா இருக்குது. என்னுடைய பெர்சனல் லைஃப் எப்படி இருக்குது? என்னுடைய டே டு டே லைஃப் எப்படி இருக்குது? நான் உண்மையா இருக்கிறேனா ஆண்டவருக்கு? என்ன ஒவ்வொரு நாளும் பார்க்கிற ஆண்டவர் அல்லவா? அப்ப நான் உண்மையா இருக்கிறேனா? அவர் என்னெல்லாம் என்ட்ட எதிர்பார்க்கிறாரோ, அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் அவருக்கு அந்த அளவுக்கு நான் உண்மையா அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் அவருக்கும் எனக்கு உடன்படிக்கை இருக்குதோ, அந்த கவனன்ட்ட நான் காத்து கொண்டுட்டு இருக்கிறேனா? மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல கவனன்ட் அந்த உடன்படிக்கை மீறப்ப அது அடல்டரியா மாறுது. இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அந்நிய தேவர்கள சேவிக்கிறதுக்கு போறப்போ, அவங்கள அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற ஹோசியா புக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லா ஆண்டவர் அவங்க சோரம் போயிட்டாங்க. அவங்க தப்பான வழியில போயிட்டாங்க. சோ அவங்கள திருப்பி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறலாம் இருக்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம யோசித்து பார்த்திருக்கோமா? ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல நான் தப்பு பண்றப்போ, நான் கெட்டு போயிட்டேன். நான் அந்த எனக்கு ஆண்டவர்ல உண்மையா இல்லாம நான் வழி மாறிட்டேன். நான் தவறு பண்ணிட்டேன். அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் நமக்கு இன்னைக்கு இருக்குதா? ஆண்டவர் நம்மள அப்படிதான் பார்க்கிறாரு. அந்த பாவத்துல நம்ம விழும்போது, ஆண்டவர் அத அப்படிதான் பார்க்கிறாரு. ஒரு சோரம் போன, ஒரு பாவத்துல விழுந்து போன ஒருத்தங்களா தான் ஆண்டவர் நம்ம பார்க்கிறாரு. நான் நம்ம எல்லாம் முடிக்கணும். நான் ஒரு என்னுடைய முடிவு ஜெயமா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் இல்ல. நான் ஆரம்பிச்சப்போ நான் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தேன். அது போதுங்கிற வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ அந்த ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறப்போ, அந்த ரோமர் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 38, 39வது வசனத்துல மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவருடைய அன்ப விட்டு என்ன பிரிக்க மாட்டாது. அதுதான் நான் சொன்னேன். அந்த கமிட்மெண்ட். மேரேஜ்ல எப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அந்த அன்பு பிரிஞ்சு போகக்கூடாது. அதுதான் அந்த கமிட்மெண்ட் நம்ம பண்றோம். அந்த உடன்படிக்கை நம்ம அப்படிதான் பண்றோம். ஆண்டவருக்கு நமக்கு அந்த ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நெருக்கம் வருது, பிரச்சனை வருது, பாடு வருதுதான். என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த அன்பு மட்டும் எனக்கு மாறக்கூடாது. ஏன்னா அந்த அன்பு இருக்கிறப்போ தான் நம்ம உண்மையா இருக்க முடியும். ஆண்டவரோட உள்ள அன்பு அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்ம உண்மையா இருக்க முடியும். அந்த அன்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த உண்மையா அவரோட நம்மளால இருக்க முடியாது. நம்ம தவறான வழிகள்ல போக ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம இன்னைக்கு அந்த அன்பு நமக்கு இன்னைக்கு இருக்குதா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல எனக்குள்ள இருந்த அந்த அன்பு, ஆண்டவர் அந்த எபேசு சபை சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்ங்க" அப்படிங்கிறாரு.
அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளும் அதே ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிட்டு இருக்கோமா? முந்திலாம் நான் வந்து இப்படி இருந்தேன். ஆனா நான் இவ்ளோக்குள்ள இன்னைக்கு இப்படி குறைஞ்சு போச்சு. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம வாயில வருது அப்படின்னா, அந்த அன்பு இன்னைக்கு எனக்கு குறைஞ்சு போச்சு. அப்ப நான் வந்து ஜெயமா என் வாழ்க்கையில முடிக்கணும்னா, நான் திருப்பி அந்த அன்ப பெற்றுக்கொள்ளணும். திருப்பி அந்த அன்பு எனக்குள்ள கூடணும். அப்ப அது எப்படி கூடும் அப்படின்னா, நான் வந்து அவரோட திருப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். நீங்க எக்ஸாம்பிள் வந்து வேற எங்கேயுமே நம்ம இதுல போ முடியாது. ஒன்லி த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ்க்குள்ள மட்டும் தான். அது மட்டும் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்க முடியும். அன்பு கூடணும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம வந்து டைம் குடுக்கணும். நெறைய பவுல்ல எழுதுறப்போ அவர் நெறைய இடங்கள்ல ஆண்டவர அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லி அவர் நெறைய அந்த எபிசோட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்ப அறிகிற அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும். இன்னும் நான் அவரை புரிந்து கொள்ளணும். அப்ப அது எப்படி முடியும் அப்படின்னா, நான் இன்னும் டைம் குடுக்குறேன். ஆண்டவரே நான் முந்தி உங்களுக்கு நான் வந்து 10 மினிட்ஸ்ல என் வாழ்க்கை ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு நான் 1/2 அன் ஹவர் நான் டைம் குடுக்குறேன் அப்படின்னா, நான் நெருங்கி சேர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் அவரை புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அது நான் வந்து 1 ஹவர் வரைக்கும் முந்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்னன்னு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ, அப்பப்பலாம் நான் வந்து ஃபோன நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். என் டைம் எல்லாத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு குடுக்குறதுக்கு டைமே எனக்கு இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு என் வாழ்க்கை பின்னாடி போயிட்டு இருக்குது. அல்ல கடமைக்காக ஒரு நாள்ல நான் ஒரு 1/2 மணி நேரம் நான் குடுக்குறேன். இட்ஸ் a ரெகுலர் டியூட்டியா நான் குடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த அன்பு குறைஞ்சு போச்சு. அந்த அன்பு இல்லன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் வந்து அத நம்ம ரீகமிட்மென்ட் பண்ண சொல்றாரு. நீ அந்த இழந்த அந்த அன்ப, நீ ஆதியில எனக்கு கொண்டிருந்த அந்த அன்ப நான் உனக்கு திரும்ப தரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீ என்ன அப்படி நேசிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல திருப்பி வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அன்புல நம்ம வரும்போதுதான் நாம அவருக்கு உண்மையா இருக்க முடியும். இல்லன்னா எல்லா அசிங்கங்களும் நமக்குள்ள வந்துரும். ஏன்னா பொல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அன்பை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்வோமா ஆண்டுட்டு இருந்து, ஆண்டவரே நான் அந்த கமிட்மெண்ட் நான் திருப்பி நான் வரேன் ஆண்டவரே. நான் ஆதியில கொண்டிருந்த அன்பு நான் உண்மை ஏற்றுக்கொண்டப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம், எப்பெல்லாம் அவங்க பாத்திரம் வந்து உட்கார்ந்தாலும் ஒரு ஜாய் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அந்த தர்ஸ்ட் எனக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்து நான் காணப்படுறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டோட்டு நம்ம ரீகமிட் பண்ணுவோமா, ஆண்டவரே அந்த அன்பை எனக்கு திருப்பி தாங்க. ஆண்டவரே நான் திருப்பி நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய நிர்விசாரங்களை எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்போமா. ஒரு அடுத்த பாயிண்ட் நம்ம போறதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோமா. ஆண்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் இழந்து போன அந்த அன்பு, ஆதியில நான் கொண்டிருந்த அந்த அன்பை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. எனக்கு அந்த அன்பை நான் திருப்ப பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய இருதயம் உம்முடைய இருதயத்தோடு இணைந்து இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைய குப்பைகள் எனக்குள்ள இன்னைக்கு வந்துருச்சு ஆண்டவரே. நிறைய தேவையில்லாத ஆண்டவரே அப்பா என்னை ஆண்டவரே உம்முடைய தூரமாக்குகிற காரியங்கள் என்ன ஃபில் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்குது. எல்லாவற்றையும் எனக்கு இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவரே அப்பா அகற்றி போடுகிறேன் ஆண்டவரே. ஒரு விசையா என்னை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக அப்பா. ஆண்டவரே அந்த ஆதியில் கொண்ட அன்பை ஆண்டவரே நான் திருப்பி பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த அன்புல நான் திருப்பி வருவதற்கு ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்க முடியாத அந்த அன்பு என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நமக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்ப அந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ ஃபெய்த்ஃபுல்லா நம்ம இருக்கணும். கடைசி மரண பரியந்தம் உண்மையா இரு. மரண பரியந்தம் அதான் நான் சொன்னேன். ஆரம்பத்துல ஒரு நாள் வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை ஒரு நாள் தவறிட்டோமா, ஒரு நேரம் அவரை க்ளோஸ் ஆகிறதுக்கு தவறிட்டோமா, ஆனா திருப்பி உடனே நம்ம ரீகமிட் பண்ணுவோம். ஐயோ நான் அவன் தூரமா போற மாதிரி தெரியுதே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அவர்கிட்ட உட்காருவோம். அவர் பாதத்தை பிடித்துக் கொள்வோம். அப்படி இல்லாம இன்னும் தூரம் சொல்லி நம்ம கேர்லெஸ் லைஃப நம்ம வாழ்ந்துட வேண்டாம். நம்ம ஜெயமாய் முடிக்கணும் அப்படின்னா உண்மை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உண்மையை விரும்புறார் அப்படின்னா சிறு காரியத்துல உண்மை, அது கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா சொல்றாரு. மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம் நம்ம பார்க்கிறோம். அதாவது இது எல்லாருக்குமே தெரியும். 5 தாலந்து கொடுக்கிறார், 2 தாலந்து கொடுக்கிறார், 1 தாலந்து. அப்போ அந்த 5 தாலந்து கொடுத்தவன் அதை மல்டிப்ளை பண்ணிட்டு வரும்போது ஆண்டுட்டு வந்து சொல்றான், ஆண்டவரே நான் அதை நீங்க கொடுத்தீங்க, நான் அதை மல்டிப்ளை பண்ணி நான் 10 வச்சிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கொடுக்குற ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்துல உண்மையா அவன் ஆக்சுவலா மல்டிப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறான். 5 கொடுத்துட்டாரு ஆண்டவர், 10 ஆக்கிட்டு வந்திருக்கான். பெரிய விஷயம் அது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த. ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் நம்மகிட்ட வந்து நிறைய காரியங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம வந்து கொடுத்திருக்க கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும்னு விரும்புறாரு. கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கொடுக்கப்படாத விஷயங்களை நம்ம மண்டைய போட்டு நம்ம வந்து குழப்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா கொடுக்கப்பட்ட காரியத்துல நம்ம இன்னைக்கு உண்மையா இருக்கிறோமா? இது என் கையில கொடுக்கப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்ட காரியம். எனக்கு இல்லாத ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு நான் டைம் கொடுக்கிறேன், இல்லாத ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என் நேரத்தை கொடுக்கிறேன். ஆனா கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு நான் எவ்வளவு நேரத்தை நான் கொடுக்கிறேன்? இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? எதுவுமே கொடுக்கல நீங்க சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அவர் சில தாளந்துகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார், சில கிருபைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, சில ஆண்டவர் வந்து அவருடைய வரங்களை வல்லமைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. நான் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்றேன்? அல்லது சாக்கு போக்கு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்றேனா, எனக்கு இதெல்லாம் கொடுத்திருந்தாருன்னு தெரியலன்னு சொல்றேன் அப்படின்னா, நான் இன்னும் அவரோட நான் சரியா ரிலேஷன்ஷிப் நான் வைக்கல. அவரோட நான் வந்து கேட்கும் போது, ஆண்டவரே நீங்க எனக்கு என்னென்னலாம் நீங்க கிருபை கொடுத்துருக்கீங்க, என்னென்ன தாளந்துகள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் எனக்கு அதை ரிவீல் பண்ணி காமிக்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறாரு. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே எனக்கு நீ கொடுத்த கிருபை என்னது? அல்லது ஆண்டவர் கொடுத்த கிருபை எனக்கு ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு தெரியாம இருக்குதா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது அது வந்து அற்பமா நினைச்சிட்டு நான் விட்டுட்டு போறேனா? ஒரு ஆண்டு சொல்றாரு, அவரு பெரிய ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருக்கிறாரு. அவர் சின்ன விஷயமா நம்ம கண்ணுக்கு அது தெரிஞ்சுச்சுன்னா அது ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஆண்டவர் பிரேயர் பண்ற ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கலாம், நல்லா ஆண்டவர் வசனங்களை தியானிக்கிற ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கலாம், மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ற கிரேசஸ் கொடுத்திருக்கலாம். அதுக்கு நம்ம எவ்வளவு டைம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், ஆண்டவர் எனக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்திருக்கிறாரு, அதை நான் கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருக்கிறேனா? இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நம்மளை கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்க சொல்லி விரும்புகிறாரு. இல்லாத ஒன்ன பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நிறைய பிரேயர் பண்றோம். ஆனா அன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கிறாரு, அவனுக்கு இவ்வளோ கொடுத்திருக்கிறேன்னு, நீ இதுல எனக்கு என்ன செஞ்ச? நீ இதுல எனக்கு உண்மையா இருக்கிறியா? நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த காரியங்கள், என்னை நம்பி கொடுத்த காரியங்கள். உங்களை நம்பி உங்க ஃப்ரெண்ட்ஸை கொடுத்திருக்கலாம், உங்களை நம்பி உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கொடுத்திருக்கலாம், உங்களை நம்பி உங்க ஆபீஸ்ல உங்க கோவர்க்கர்ஸ் கொடுத்திருக்கலாம். யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் சில ஊழியங்களை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அது நம்மளுக்கு ஊழியமாவே நம்ம கண்ணுல தெரியாம போயிருச்சா? இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இவங்கெல்லாம் என் பக்கத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவங்கள நான் ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு தாங்க தாட் என்னைக்காவது நமக்கு வந்திருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது, கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது அநேகத்தின் மேல் அதிகாரி ஆண்டவர் வைப்பாரு. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பண்ற காரியங்களே நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருது. ஒரு சண்டே கிளாஸ் எடுத்தா ஒரு பெரிய ஒரு திருப்தி, ஆண்டருக்காக நான் பெருசா ஏதோ பண்ணிட்டேன். பெருசுதான், அது உண்மைதான். ஆனா அதை உண்மையா பண்றோமா? அதுல 5 பிள்ளைங்க நம்ம கையில இருந்தாலும் சரி, 2 பிள்ளைங்க நம்ம கையில இருந்தாலும் சரி, அது ஒரு ஆத்மாவா நான் ட்ரீட் பண்றேனா? அது ஒரு ஆத்மாவா நான் ட்ரீட் பண்றேனா? இவளை எப்படியாகில நான் ஆண்டோட ராஜ்யத்துக்கு நேரம் வழி நடத்திடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேனா? அல்லது கடமைக்காக இதெல்லாம் நான் செஞ்சுட்டு போறேனா? என் கையில கொடுக்கப்பட்டது எது? என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மல்டிப்ளை பண்றப்போ ஆண்டவர் வந்து நீ இப்ப எல்லாம் செஞ்சுட்ட, பெருசா பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த. அதுதான் ஆண்டவர் சொல்றீ, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தப்பா நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை நான் வந்து புதைச்சி வச்சுட்டேன் ஆண்டவரே. எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இதெல்லாம் கிஃப்டட் இல்ல, எனக்கு இந்த இதுல வந்து எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் உண்டு, எனக்கு மத்தவங்ககிட்ட பேச தெரியாது அப்படின்னு சொல்லி நானா நிறைய சாக்கு போக்குகளை சொல்லிட்டு நான் செய்யாம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதுக்கு விட்டு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவர் நமக்கு கொடுத்த கிருபை அது அவருக்காய் பயன்படணும், அவருடைய ராஜ்யத்துக்காய் பயன்படணும்.
அவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ரீகமிட் பண்ணுவோம் அந்த ஏரியால. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த கிருபைகள அதுல நான் உண்மையா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி விட்டு கொடுப்போம் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உண்மையா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ அப்படி நம்ம சின்ன சின்ன காரியத்துல உண்மையா இருக்கிறப்பந்தான் ஆண்டவர் சொல்வாரு, நீ மரண பரியந்தம் நீ உண்மையா இரு. கடைசி வரைக்கும் ஏதோ கொஞ்ச நாள் நான் உண்மையா இருந்தேன் கிடையாது. மரண பரியந்தம் நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்துல உண்மையா இருக்கிறப்போ, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறப்போன்ற அநேக காரியத்தை நம்ம கையில நம்பி கொடுப்பாரு. பெரிய பெரிய பொறுப்புகளை நம்ம கையில கொடுப்பாரு. ஏன்னா இந்த 500 யூத் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஊழியம் கிடையாது. உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு உங்க பார்வைக்கு நீங்க அற்பமா நினைக்கலாம். என்ன கொண்டு ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். உங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன், உங்களுடைய இப்போ இருக்கிற அந்த பிரசன்ட் நீங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாக்குறப்போ என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமான்னு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பிளான் வச்சிருக்காரு. பெரிய லெவல்ல தேசத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றுகிற ஒரு பிள்ளைங்களா அவங்கள மாற்றுவதற்கு தேசத்தை ஆண்டு வந்து கலக்கணும்னு உங்களை கொண்டு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து பெரிய பெரிய காரியங்களை நம்மள நடத்தி செல்லுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. பாண்ட ஒப்பு கொடுப்பாண்டரு, நான் உண்மையா இருக்கேன், மரண பரியந்தம் நான் உண்மையா இருக்கேன், எனக்கு உதவிச்சிங்க. இன்னைக்கு என் கையில கொடுத்ததுல நான் உண்மையா இருக்கேன், எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி மாட்டோம், ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம், நிலைத்திருத்தல், என்டியூரன்ஸ். இன்னைக்கு மத்தேயு 24:13 அதிகாரத்துல 13வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், உண்மைதான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம நல்லா பினிஷ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கணும் அப்படின்னா, அந்த முடிவு பரியந்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். நீ மரண பரியந்தம் நீ உண்மையா இரு, நீ முடிவு பரியந்தம் நிலை நெல்லு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க ஓட்டத்தை, ஆனா ஆரம்பிச்சுட்டு பாதியில அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. நல்லதா ஆரம்பிச்சாங்க, ஆனா பாதியில அவங்களால முடிக்க முடியாம போயிருச்சு. அப்ப ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஏன் நம்மளால வந்து நிலைத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது? ஏன் நிலைத்து நிற்கலாம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ முடிவு பண்ண நிலைத்து நில்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மள இடையில வந்து குழப்புகிற காரியங்கள் என்ன இருக்குது? ஆண்டரை விட்டு பிரிக்கிற காரியங்கள் என்ன இருக்குது? எது என்ன வந்து ஆண்டரை விட்டு தூரமாக்குது? கலாத்தியர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது அதிகாரம் 1-3வது வசனம் வரைக்கும் புத்தி இல்லாத கலாத்தியரின் பவுல் பேசுறாரு. அவ்வளவுக்குள்ள அவர் வந்து ஹார்டா அந்த வேர்டை யூஸ் பண்றாரு. நீ வந்து புத்தி இல்லாதவங்களா நீ போயிட்டியா? நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. சத்தியத்துக்கு நீ ஏன் கீழ்ப்படியாம போன? நல்லா சத்தியத்தை நீ பெற்றுக்கொண்டல்ல, ஆண்டரை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு கொண்டல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதா உங்களை மயக்கினது யாரு? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்லா பினிஷ் பண்ண முடியாதபடிக்கு, முடிவு பறிந்த நிலை நிற்க முடியாதபடிக்கு நம்மளை வந்து பிரித்தெடுக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இடையில வந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டரை விட்டு பிரிக்கிறதுக்கு நமக்கு இடையில வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வந்துட்டு தான் இருக்கும். இங்க பவுல் சொல்றது பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றை மாத்திரம் உலகத்துல அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினால் ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நீங்க இவ்வளோ ஒரு ஃபூலிஷான பீப்புளா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட ஆண்டவர் கேட்கிறாரு. நீ நல்லா தானம்மா நீ ஆரம்பிச்ச உன் வாழ்க்கைய, ஆவியில தானே நீ ஆரம்பிச்ச, நீ எப்படி மாம்சத்துல நீ முடிக்க போற? ஆரம்பம் நல்லா தானே இருந்துச்சு. ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம் தான். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த ஆவியில ஆரம்பிச்ச ஒரு ஆரம்பம் மாம்சத்துல முடிய போகுதா? நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்முடைய மாம்ச காரியங்கள்ல. நான் ஆவியில நல்லா ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆவியானவர் நிறைய வரங்களை வல்லமைகளை கொடுத்து நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா மாம்சம் வந்துடக்கூடாது. மாம்சம் வந்துடக்கூடாது. இங்க கலாத்திட்ட அவர் பவுல் சொல்ற காரியங்கள், நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய், ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதா மயக்குகிற காரியங்கள் அங்க வந்துருச்சு. அங்க மாம்ச கிரியைகள் வந்துருச்சு, பிரிவினைகள் வந்துருச்சு, பேதங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட வேண்டாம்.
நல்ல ஆவியில நம்ம ஆரம்பிச்சுட்டு நம்ம மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது. நல்ல ஒரு ஆவியில ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு நாளும் முக்கியம். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு ஜெயமாய் முடிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முக்கியம். நான் ஏதோ அப்படி நல்லாதான் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. அப்படியே நல்லா முடிஞ்சிடும். இல்லவே இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையா இருக்கிறேனா ஆண்டவருக்கு? இன்னைக்கு நான் பொறுமையோட என் ஓட்டத்த நான் ஓடிட்டு இருக்கிறேனா? நிலைத்து இருக்கிறேனா? எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் நான் நிலைத்து இருக்கிறேனா? அல்லது தடுமாறி கொண்டு இருக்கிறேனா? கொஞ்சம் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு எப்படி என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது? நல்ல ஆரம்பம் தான். நல்ல ஆரம்பம் தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு என் வாழ்க்கை? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான். நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். இன்னைக்கு என் வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமா இருக்குதா? அல்லது ஆண்டவருடைய பார்வையில நல்லா ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தான் தெரியும். மட்டும் தான் தெரியும். மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது நம்ம வாழ்க்கைய. ஆவியில ஆரம்பித்து நம்ம ஆவியிலேயே முடிப்போம். ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்னைக்குமே ஒத்து வராது. ஆவி மாம்சத்துக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிக்கிறது தான். மாம்சத்துல நம்ம யோசிக்கிறப்போ ஆவியானவர் அங்க எதிர்த்து நிக்கிறாரு. அங்க அவரால அத சப்போர்ட் பண்ணி போகவே முடியாது. மாம்ச கிரியைகள் வர்றப்போ ஆவியானவர் அங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு மாம்ச கிரியைகள் நம்மகிட்ட வந்துட்டா இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் நமக்குள்ள வந்துருச்சு. மாம்சத்துக்கு ஏற்ற உபதேசங்கள். இன்னைக்கு நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம சுவிசேஷத்தை மாற்றணும் நம்ம நினைக்கிறோம். என்ன எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். எப்படி தவறு பண்ணாலும் நம்ம ஓகே ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திரும்ப மன்னிப்பு கேட்காம மனம் திரும்பாம நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நம்ம அது ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் அவன் சொல்றாரு, அது முடிவு பரியந்த நிலை நிற்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நீ ஜாக்கிரதையா இரு. நீ இன்னைக்கு கூட நம்ம ரட்சிப்பை நம்ம இழந்து போக முடியும் அப்படின்னு அதோடைய அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளுகிறோமா? வழி தவறும் போது, நம்ம விழுந்து போகும்போது திரும்பி உடனே ஓடி வர்றோமா ஆண்டவர்ட்ட? நம்ம மாம்சம் மேலோங்க நம்ம விட்டுற வேண்டாம். மாம்சம் நம்ம ஆளுகை செய்யறதுக்கு நம்ம விட்டுற வேண்டாம். நம்ம இந்த ஆண்டருக்காக செயல்படணுங்கிற தாட்டோட நம்ம ப்ரொசீட் பண்றப்போ உலகம் நிறைய உள்ள வரும். மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்க நிறைய காமிச்சு அந்த உலகத்தின் காரியங்கள் நம்மள அப்படியே புல் பண்ணி இழுக்கும். ஆண்டருக்கு பின்னாடி போறத விட்டுட்டு உலகத்துக்கு பின்னாடி போறதுக்கு அது நம்மள இழுக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு இருக்குது. இன்னைக்கு நம்ம உலகத்தை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? உலகத்தின் காரியங்கள் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது. அதை விட்டுட்டு வெளியில வர்றது அவ்வளவு ஒரு கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் டெம்டிங்கா இருக்கும். பிசாசுக்கு நல்லா தெரியும் யார என்னென்ன காரியங்களை கொடுத்து ஆண்டருக்காக செயல்பட முடியாம ஆக்கணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு அதுல ஷேக் ஆகி விழுந்து போயிட்டோமா? சோர்ந்து போயிட்டோமா? என்னால முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. இன்னைக்கு நம்ம முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் என்ன நோக்கத்திற்காய் ஆண்டவர் நம்மளை பிடிக்கிறாரோ அந்த நோக்கத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிக்கணும். மாம்சத்துக்கு இடம் விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மளை இழுக்கதான் செய்யும். அது நெருங்கி நிற்கிற பாவங்கள் தான். நம்மள எப்பண்டா விழத்தள்ளலான் இருக்கும். அப்பப்போ விழத்தள்ளி கொண்டும் இருக்கும். ஆனா நம்ம நிலைத்து நிற்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நீ அப்படியே அந்த பாவத்தோட நீ சேர்ந்துராத. அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிராத. நீ எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணினியோ நீ அதுல நிலைத்து இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. நம்ம நிலைத்து இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விட்டு கொடுத்துட வேண்டாம் பாவத்துக்கு. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துட வேண்டாம். நம்மளை இழுக்கிற அந்த டெம்டேஷன்ஸ்க்கு நம்ம விட்டு கொடுத்துட வேண்டாம். ஆண்டவர் நம்ம வைத்திருக்க அந்த உன்னதமான நோக்கத்துக்கு நேரா போக முடியாதபடி எதெல்லாம் நம்மளை பிரித்து எடுக்குதோ அதை எல்லாத்தையும் உதறி தள்ளுறதுக்கு ஆண்டவரை நம்ம கிருபையை கேட்போம். ஆண்டவரே, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வர்றதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். அவர் நம்ம கிருபைகளை கொடுக்கிற ஆண்டவர். நம்ம அவர்தான் பலப்படுத்த முடியும். ஆவியில ஆரம்பிச்சுட்டு மாம்சத்துல நம்ம வாழ்க்கை முடிய வேண்டாம். ஒரு மாம்சத்தின் கிரியைகளோட நம்ம வாழ்க்கை முடிய வேண்டாம்.
ஆண்டவரே, நான் அந்த ஆவியில நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆண்டவரே. அதே ஆவியில நான் முடிப்பதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்தின் அந்த பண ஆசைகள் வருது. நல்ல ஸ்டேட்டஸ்ல நானும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரையாரிட்டி கொடுக்காம இது எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. இது இல்ல நம்மளை வழிமாற பண்ண முடியும். ஈஸியா நம்ம டைவர்ட் பண்ண முடியும். அது மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்கா இருக்கலாம், ப்ராஸ்பரிட்டியா இருக்கலாம், அந்த பாவத்தின் காரியங்களா இருக்கலாம். இது எல்லாமே நம்மள வந்து டைவர்ட் பண்ண முடியும். நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நான் நிலைத்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய மாம்சம் மேலோங்காதபடிக்கு அதை ஒடுக்கி அதை நான் அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் பால் சொல்றாருல. நான் அதை வந்து நான் அடக்குறேன். அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண அதை சப்மிட் பண்ண வைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை நம்ம வந்து அத மாதிரி நம்ம வந்து சப்மிட் பண்ண வைப்போம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நிறைய நேரங்களில் என் மாம்சம் எனக்கு மேலோங்குது ஆண்டவரே. என்னால முடியலன்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துடுறேன். ஆனா நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரைக்கும் முடிவு வரையும் நான் நிலைத்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆவியை விட்டு விடாதபடிக்கு, அந்த ஆவியானுடைய கைடன்ஸ் நான் விட்டு விடாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைந்து காணப்படுகிறோமா? அல்லது வெறும் மீட்டிங்ல நம்ம அபிஷேகிக்கப்பட்டோம், ஒரு ஒரு குரூப்பா சேர்றப்போ அந்த அபிஷேகத்துல நம்ம நிறைந்து காணப்படுறோமா? கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அபிஷேகம் நம்ம கொடுக்கப்படுறது வந்து ஒவ்வொரு நாளும் நிறைந்து காணப்படுவதற்கு தான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபில் ஆகிறதுக்கு தான். ஏதோ மீட்டிங் பேஸ்டா அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்கறதே கிடையாது. நீ எல்லாரும் கூடி இருக்கப்போ மட்டும்தான் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் ஆவியில நிறைந்து நான் காணப்படுகிறேனா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் நிறைந்து காணப்படுறப்போ அவர் நம்மளை நடத்துவார். அப்போ மாம்சம் வந்து என்ன செய்யும்? சாக ஆரம்பிக்கும். இல்லட்டா மாம்சம் வந்து அவ்வளோக்குள்ள அது வளர ஆரம்பிக்கும். மாம்சத்தை அடக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆவியானவருக்கு எவ்வளோக்குள்ள நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோமோ, அவருக்கு எவ்வளோக்குள்ள நம்ம இடம் கொடுக்குறோமோ, அவருக்கு நீங்க 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 முழுமையா நீர் ஆளுகை செய்வீராகன்னு சொல்லி விட்டு கொடுக்குறப்போ மாம்சம் வந்து சிலுவையில அறையப்படும். முழுமையாய் அது அறையப்படும். இல்லட்டா அதை எந்திரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல முழுமையாய் ஆவியானவருக்கு இன்னைக்கு விட்டு கொடுப்போம். ஆவியானவரே, அப்பா நீங்க என்ன நடத்துங்க. உங்க கைடன்ஸ்ல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் அது தடுமாற்றங்கள் வரும்போது நீங்க சொல்ற அந்த வார்னிங் சிக்னல்ல உடனே நான் ஓடி வந்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. விட்டு கொடுப்போம். முடிவு பரியந்தம் நான் வந்து நிலைத்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். 3வது காரியம், குட் ஃபைட். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பால் தீமோத்திக்கு இப்படியா எழுதுறாரு. அவருடைய கடைசி அவருக்கு ஒரு லைஃப் முடிய போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த கடைசியில அவரு சொல்றது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடிட்டேன் தீமோத்தி. என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அது ஒரு நல்ல ஒரு பினிஷிங் அவருங்க கொடுக்குறாரு. நான் சொன்னேன், ஆரம்பம் வந்து பாக்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். ஒருவேளை பவுலையே எக்ஸாம்பிளா எடுத்தோம் அப்படின்னா, பவுலோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சபைகளை துன்பப்படுத்தினவன், ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அகைன்ஸ்டா வந்தவன் தான். ஆனா அவனுடைய முடிவு வந்து நிறைவான ஒரு முடிவு. அது ஜெயமான ஒரு முடிவு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஒரு போராட்டம். ஐ ஹவ் ஃபவுட் தி குட் ஃபைட். நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன். என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடைசியில நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு கிருபை கொடுக்கணும். நல்ல ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு நம்ம வாழ்க்கை முடியணும். அந்த நிறைவு எப்போ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஃபோக்கஸ் பண்றப்பதான். ஒவ்வொரு நாளும் நான் ஃபோக்கஸ் பண்றப்பதான். ஒவ்வொரு நாளும் நான் என் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறப்போ, என் ரட்சிப்பை நான் காத்துக் கொள்ளுகிறப்போ, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இருக்கிறப்பதான் நான் வந்து என்னுடைய ஓட்டத்தை ஜெயமா முடிக்க முடியும். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் நமக்கு கிடையாது. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். பவுல் வந்து சொல்றத 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நான் வந்து நல்லா பினிஷ் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து